புத்தக திருவிழா போகும்போது செடியை வாங்கிட்டு வந்தோம். காசு கொடுத்து வாங்கணுமா? சொல்லு, காசுக்கு வாங்கல. புத்தகமாச்சு வாங்கணுமா? இல்லை. ஓசில் செடி தரேன்னு சொன்னாங்காட்டி ஓடி போய் வாங்கிட்டு வரட்டுமா? சரி, இப்போ நம்ம கொய்யா செடியாக நட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம்? கொஞ்சோண்டு செங்கலை உடச்சி வச்சு செம்மண் மாதிரி கொஞ்சம் போடுவோம். போடுவோமா? வளருமான்னு தெரியல. கொஞ்சம் செம்மண்ணை போடுவோம், கொஞ்சம் தண்ணியை ஊற்றுவோம், கொஞ்சம் குழச்சி விடுவோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம். நீ இதை பார்க்காத டார்லிங், வீடியோவாக பாரு டார்லிங். சரி, நல்லா வரனானே. இது போட்டாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? செடியை நட்டோம். கரெக்டா? என்ன செடி? கொய்யா செடி. கவரை உடைப்போம். ஆல்ரெடி பரவாயில்ல, உரம் போட்டு தான் கொடுத்துக்குறானுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது என்ன குருவி குடும்பம் இருக்குது? மண்புழு வரும். ஃபுல்லாக மண்புழு உரத்தில் தான் சும்மா இருக்குது. சரி, இப்போ கொய்யா செடி நட்ட போகிறோம். எந்த பக்கம் வைக்கலாம்? இப்படி வச்சுக்கோமா? வைக்கலாம். கடவுளை எங்களை காப்பாற்று, கொய்யா செடியை நல்லா வளர்த்து. இதுதான் நம்மளோட டைலாக். இந்த மாதிரி மொத்தம் 3 செடி வாங்கிட்டு வந்துருக்குறோம். 1வது செடி தான் கொய்யா. மற்ற 2 என்னது? என்ன செடி மற்ற 2? எலுமிச்சை. எலுமிச்சை எப்போ நட்டுவோம்? பப்பாளி நட்டால் ரெடியாக இருந்தால் அது நட வேண்டியதுதான். ஓகே, கொஞ்சம் உரம் போட்டு போடுவோம். ஆனால் வேறு முங்குற அளவுக்கு மண் போடுங்க. கடவுளே செடியை வளர்த்துது. இந்த மண்ணு தான் சரி இருக்கும். நல்லா அமுக்கி விடுங்க. எதுக்கு தண்ணிக்குள்ளே கை விடுறீங்க? கை இதாக தான் இருக்கும், வச்சுட்டு விடணும். போதுமா? இப்போ கொஞ்சம் தண்ணி நிற்கிற மாதிரி இருக்கும். தண்ணி ஊற்றுவோமா? தண்ணி ஊற்ற போகிறோம். குழிக்குள்ளே ஊற்றுங்க. குழிக்கு ஊற்றுவோம், செடிக்கு ஊற்றுவோம். செடி வளர்த்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக விட்டு. வேறு என்னது? மண்புழு உரம் போடுவோமா? இது மேலே போடலாம்ல. இப்போ நம்ம போட போகிறது உரம். 1 கிலோ வாங்கி இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறோம். ஈரப்படாமல் இங்கே தான் போடுறேன். உரம் எதுக்கு வாங்கினே தெரியல, இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கு. நான் கொஞ்சம் யூஸ் பண்ணல. கொஞ்சமாக போதும். போதுமா? போதுமா? போதும். போதும். இதுக்கு மண்ணு போடணும் வேண்டாம்? வேணாம். ஒரு குழியில் போட்டுருவோம். ஓகே, அடுத்தது 2வது செடி ரெண்டாவது செடி நட்டுவோம். அப்போ வீடியோவை ஆன் பண்ண போகிறோம். அதற்கு வீடியோவை ஆஃப் பண்ணிட்டேன். அடுத்தது புத்தக திருவிழாவில் ஓசியாவான 2வது செடி பப்பாளி. இது நட்ட போகிறோம். அதை தண்ணி ஊற்றுவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் உட்காந்தோட வீடியோ எடுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றணும். கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கணும். இந்த பப்பாளி செடியோடைய டிசைன் பார்த்தீங்களா? நேராக பார்க்காம இங்கே போய் இப்படி வளையுது. ஏன் சொல்லுங்கள், சொல்லுங்கள். உடச்சிருவோம்னா என்னடி இப்படி எடுக்கிறத விட்டு நம்ம அப்படியே எடுத்தா வச்சு நட்ட போகிறோம். கடவுளை எங்களை காப்பாற்று,
செடியை நல்லா வளர்த்து குழிமுங்குற அளவுக்கு போட்டுருங்க. ஏன்னா வெளியில இடம் இருக்குல்ல, வெளியில தண்ணி நின்றுக்கும். இது என்னது காய் வர செடியாக தானே கொடுப்பான் தெரியல, கடவுளுக்கே வெளிச்சம். புத்தகத்தில் ஓசியில் வாங்கிட்டு வந்தோம். நல்லா ஸ்ட்ராங்காக வைங்க. பப்பாளி காசு கொடுத்துலாம் வாங்க போகிறோமா? சரிஞ்சிட்டு இருக்குது. காசு கொடுத்து வாங்கினாதான் வளர மாட்டேங்குது. காசு கொடுத்து வாங்கி இந்த கையில் ஒப்படைச்சா ஒரு செடி வளர்த்த மாட்டேங்கிறா. கரெக்டாடி? கடவுளே, இந்த செடி அன்னைக்கு வச்சது தான் வளர்ந்துடுச்சு. ஆனால் அது நான் வச்சேங்க. நான் தண்ணி ஊற்றுறேங்க. நல்ல மண் இருந்து போய் நான் சொல்கிறேன், இந்த வேருக்கு மேலே வரைக்கும் மண் பிடுங்களாட்டும் காற்றுல நொடிஞ்சு போவோம். இவ்வளோ வரைக்குமா? ம், சரி, மண் நீங்கள் எடுத்து வைக்கல. இந்த மாதிரி மண்ணுன்னு ஒன்று வச்சுருந்தீங்கன்னா கல்வி கொடுப்பேன். மண்ணே இல்லாமல் வச்சுக்கிறேன். இது மாறிடுமா? இதெல்லாம் டேரக்ஷன் இங்கே தப்பாக போகுது. அது எல்லாம் வளர முச்சில் எல்லாம் டைரக்ஷன் தானாக வந்துடும். இது போனால் அது எங்கேயும் போயிட்டு போட்டு கொஞ்ச நாள் தான் பப்பாளி இருக்கும். அது எங்கேயோ போதும் கொஞ்ச நாள். அப்போ இப்படிலாம் கைக்கே பறிச்சிக்கலாம். இப்படி போயிட்டு வந்துச்சுன்னா ஈஸியாக கைக்கே பறிச்சிக்கலாம். இப்போ சாஞ்சிட்டான். தாரேன். ஓகே, 2வது செடிக்கு புளியில் கட்ட போகிறோம். உரம் போடுவோமா வேண்டாமா? சரி, கை எரியுது. எறும்பு எறும்பு கடிக்குன்னு கூட தெரியல. வீட்டுக்காரர் மச்ச பரவாயில்ல. ஓகே, இப்போ 3 செடியில் 2 செடி நட்டாச்சு. 3வது செடி இவ தான் நட்டு. இப்போ நாங்கள் வாங்கின ஓசி செடி நம்பர் 3 இப்போ நட்ட போகிறோம். 3ஆவதாக கொடுத்தது எலுமிச்சை செடி. இதை நட்ட போகிறது எங்கள் சர்மிளா. முதல்ல என்ன பண்ணணும்னு பார்த்து கற்றுப்போம். அதான் என்ன பண்ணுறா, செடி புளி பறித்து வச்சுக்கிறா, அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றுறா. பாப்பா எப்படி தான் நட்டுறாங்க. அடுத்தது வாங்கிட்டு வந்த ஓசி செடியை கவரை கிழிக்கிறா. இது எலுமிச்சை செடி. ரொம்ப பாவம், டல்லாக இருக்குது. வளருமா பார்ப்போம். வளர்ந்துருன்னு நினைக்கிறேன். இப்போ அதை நட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கீழே உள்ள மண்ணை அப்படியே எடுத்து உள்ளே வச்சிட்டோம், கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல். கடவுளை எங்களை காப்பாற்று. எலுமிச்சை செடியை வளர்த்து இப்போ மண் போட போகிறோம். நல்லா இருக்கிற மண் மட்டும் போட போகிறோம். பார்த்தா எல்லா மணியும் போடுறா. பக்கத்தில் ஒரு செடி வருது பாரு, எலுமிச்சை செடிக்கிட்ட. என்னது அது? கலையா பிடிங்குது. இருந்தாலும் இது ஒரு தினுசாக தான் நெட்டுறாள். என்ன மந்திரம் போத்துறியா? என்ன இப்படி பண்ணுறிய? நல்லா அள்ளி போடுறேன். கல்லில் நிறைய விடுக்கலாம். தினிசா பண்ண என்ன அர்த்தம்? தினிசாலாம் பண்ணல, கல்லு நட்டு நல்லா அள்ளி போடுறேன். நாங்கள் உசுறு கொடுத்து நட்டுறதே வளர மாட்டேங்குது. நீங்கள் சும்மா ஒன்று வளர்ந்துருமா? ஆமாம், நீங்கள் நட்டுறது தான் நாங்கள் வளரோம். நாங்கள் நடுறது தான் வளர்றது. நான் பார், நீ செடி நட்டும்போது ஏதோ வாயை திறக்கிறனா? ஒன்றும் திறக்கல. நீ தண்ணியை ஊற்றாத, மண்ணை போடு, அதை போடு, இதை போடுன்னு சொல்லி ஏதோ பண்ணிகிட்டே கிடைக்கிறேன். ஏண்டி உன் புருஷன் அப்படி பண்ணுறானா? பண்ண மாட்டான். ஏன்னா he is a good guy. ஓகே, நெக்ஸ்ட் என்னது? தண்ணி நான் ஊற்றணுமா தேவையில்லையா? அதுக்குள்ள நான் அவசரம் ஊற்றி விட்டுரு. கடவுளை எங்களை காப்பாற்று. எலுமிச்சை செடியை வளர்த்து அது எதுக்கு? மிளகாய் செடி அது 10 வருஷமாக அப்படி தான் இருக்குது. ஓகே, முடிஞ்சு விட்டது. இப்போ வானல 3 செடியில் 1 இந்த என்ன செடி? இது எலுமிச்சை செடி. இங்கே நட்டாச்சு. அப்படியே இந்த பக்கம் வந்தால் 2ஆவதாக பப்பாளியை நான் நட்டுனேன்.
அப்படியே ஒன்றாவதாக நட்டுனது கொய்யா செடி, இதுவும் நான் தான் நட்டுனேன். அதாவது இந்த மொத்தம் 3 செடியும் நல்லா வளரணும். 1 இங்கே, 2 இங்கே, 3 அங்கே இருக்குது. மொத்தமாக எல்லாம் வளர்ந்துடணும். ஓகேவா? இதுதான் எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு தென்னை மரம், ஒரு கொய்யா மரம், அதை நாங்கள் பறிக்கிறதில்ல, எவ்வளோ பறிச்சுட்டு போவான். ஒரு மாதுளஞ்செடி எப்போவாச்சும் காய்க்கும், ஆனால் நல்லாயிருக்கும். இது அவக்கோடா எங்கள் மம்மி வச்சது, எங்கள் அண்ணன் வாங்கி கொடுத்தது. இது ஒரு பப்பாளி, எதுக்கு வளருதுன்னு தெரில. இது நான் வச்சது வாட்டர் ஆப்பிள். இது ஒரு வாழை மரம், ஒன்றும் காய்க்க மாட்டேங்குது, ஒன்றும் மாட்டேங்குது. இங்கே ஒரு எலுமிச்சை செடி, இது ஒரு 10 வருஷமாக இருக்குது. இங்கே ஒரு தென்னை மரம் அப்பப்போ யூஸ் ஆகும். இங்கே ஒரு சப்போட்டா மரம், இதுவும் நல்லா தான் இருக்கும். ஓகே, வச்சிடலாம். பாய்.